மாப்பிள்ள இப்போ நம்ம எங்கே வரோம்? கொடைக்கானல் போகிறோம். ஒட்டஞ்சத்திலே சாப்பிட்றோம். 4 மணி நேரம் ஆயிரும். செம்ம ஒருத்து சரியான ரூட்டு திரும்பலா சத்தியமா வேற லெவலுங்க. மலைகளின் இளவரசி கொடைக்கானல் அன்புடன் வரவேற்கிறது. இப்படி ஒரு போனை எங்க பார்த்ததுண்டா? கையெல்லாம் விரைச்சு போச்சுங்க மக்கள். இந்த இன்ஜின் இருக்குல்ல இங்க பாருங்க, இன்ஜினை தொட்டிட்டு இருக்கிறீங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு KS7 யூடியூப் சேனல். மக்கள் தம்ப்லைன் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க, அதே மாதிரி கூட இன்ட்ரோவும் சேர்த்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்த விஷயம் எல்லாமே இதுக்கு முந்தைய கொடைக்கானல் விளாகுங்க, அதாவது எபிசோடு 1. அதில் நம்ம ஒட்டஞ்சத்திரத்து வழியாக பாச்சூர் ஹில்ஸ் ஏறி அந்த வழியாக நம்ம கொடைக்கானல் வந்திருப்போம். பழனி ரூட் வழியாக வராமல் இப்போ வேறு ரூட் வழியாக வந்திருப்போம். அந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பார்க்காத கொடைக்கானல் அந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ முடியும் போது எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ முடியும் பொழுது ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சு முடிச்சிருப்போம். ஹரி செல்லு கீழே விழுந்து நொறுங்குற மாதிரி காமிச்சிருப்போம். அதுக்கு உண்டான ரீசன் இப்போயே நான் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் மக்கள்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொடைக்கானலில் இப்போ கரண்ட்டில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா பூம்பாறை வில்லேஜ். இந்த வில்லேஜில் பழமையான முருகன் கோவில் இருக்குது. பழனியில் எப்படி நவபாசன சிலை, அதே மாதிரி இங்கே தசபாசன சிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கே இருக்கக்கூடிய முருகனே அப்படிப்பட்ட முருகன் தான். இது மூலிகை சிலை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த கோயிலுக்கு போய் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். சரி, ஓகே. இந்த பூம்பாறையில் இன்னைக்கு எவர் கிரீன் மேடோ ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட்டுக்கு போயிட்டு நம்ம அங்கே ஸ்டே பண்ணியிருப்போம். அங்கே டோட்டல் பேக்கேஜாக அவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க. ஃபுட்டு அண்ட் அக்கமடேஷன், தங்குறது, தூங்குறது, சாப்பிட்றது, இதெல்லாமே அவங்களே பார்த்துக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபயர் கேம்ப் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ரொம்ப ஃபன்னாக இருக்க போகுது. இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூட்டியாக பாருங்கள் மக்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு கமெண்ட்டை பண்ணி விட்டுருங்க. ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணிட்டுருங்க. சரி, வாங்க கண்டினியூ வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹரியோடைய செல் என்னாச்சு அப்படின்னா, நான் அப்போ அந்த அன்றைக்கே ஹரி நான் வீடியோ எடுக்கல. ஏன் எடுக்கல அப்படின்னா, ஏன்னா அவரே செல்லை வருத்தத்தில் இருப்பார். அதனால் நான் இது கூட சொல்லி எடுக்கல. ஆனால் செல்லை இப்போ ரெடி பண்ணிட்டாப்புல. அந்த செல்லில் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருப்பாப்புல ஹரி. ஒரு 3500 போட்டு ரெடி பண்ணியாச்சு, கரூரை கொடுத்து ரெடி பண்ணியாச்சு. என்னாச்சு அப்படின்னா, செல்லை டேங்க் கவரில் வச்சுட்டுங்க கரெக்டாக கொடைக்கானலில் நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி டோல்கேட் இருக்க மாதிரிங்க, டோல்கேட்டுக்கு முன்னாடி செல்லு கீழே விழுந்துருச்சுங்க. டேங்க் கவர்லேருந்து கீழே விழுந்துருச்சு. நாங்கள் கவனிக்காமல் சில்வர் ஃபால்ஸ் வந்துட்டோம். அங்கே பார்த்தா செல்லை காணோம். அப்புறம் ரிட்டன் தேடி போய் எடுத்துகிட்டு வந்தால் செல்லு மேலே எத்தனை காரு பஸ்ஸு லாரி தான் எரிசினே தெரியல, அப்படியே கச்சன்னு ஆகிப்போச்சு. ஆனால் அந்த டிஸ்பிளேமே தூக்கி போட்டு இப்போ புது டிஸ்பிளே மாற்றி ரெடி பண்ணியாச்சு. 3500 செலவு பண்ண மக்கள். சரி, வாங்க கண்டிப்பாக வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மக்கள்ஸ் இன்னொன்னே ஒன்று சொல்லிடுறேன். நீங்கள் ஃபோனில் இந்த ஃபைண்ட் மை டிவைஸ்லாம் இருக்கல்லங்க, அதெல்லாம் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அதாவது இப்போ நம்ம ஃபோன் லொக்கேஷன்லாம் கண்டுபிடிக்குமா நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதெல்லாம் போட்டு ஆன் பண்ணி வச்சுக்கங்க, எனேபிள் பண்ணி வச்சுக்கங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க கண்டினியூட்டியாக வீடியோ பார்க்கலாம். வாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த விளாக். கண்டினியூட்டியாக பாருங்கள் மக்கள்ஸ். கரெக்டாக மணி 10 மணி. இங்கே பாருங்க, வந்துட்டுங்க அந்த இடத்துக்கு. எவர் கிரீன் மேட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வாங்க போகலாம். நம்ம வண்டி அது போக இன்னொரு வண்டி நிற்கிது, 2 கார் நிற்கிது. பசங்களாம் கீழே போயிட்டுருக்காங்க, நானும் போயிட்டுருக்கேன். இந்த இடத்தையும் பாருங்க ரெடி பண்ணியிருப்பாங்களாட்ருக்கு. கீழே இருக்க மாட்டிருக்கு. எல்லாம் கீழே ஃபன் பண்ணிருப்பாங்களாட்ருக்கு. ஓ, மேலே ஏற மாட்டேங்குதா காரு? போடுங்க, நல்ல வேலை மாப்பிள்ள பைக்கை மேலே எடுத்துட்டு வரல. இது எதுக்கு தேவையில்லாத வேலை தானே மாப்பிள்ள? போதையில் இறக்கிருப்பாங்க மாப்பிள்ள. இதே இங்கே வர்ற மண்ணு போடுற எப்படி இருக்குன்னு. ராஜஸ்தான் இப்போ அவன்டாடி சே மக்கள்ஸ் கார் மாட்டிக்கிச்சு கீழே. கேரளா காரு. பாருங்க, கார் மாட்டிக்கிச்சுங்க. தேவையில்லாத வேலை. இங்க எப்படி போச்சு காரு? இங்க எப்படி விட்டாங்க காரை? ப்ரோ, மம்முட்டி என்ன எடுத்து அந்த எதை பண்ணு? மம்முட்டி கிடைக்காதா? மக்கள்ஸ் இங்கே பாருங்க, இது ஒரு ஹவுஸ் ஆட் இருக்குது. மேலே பாருங்க, சூப்பராக இருக்குது. ரெடி மாப்பிள்ள, செம்மையாக இருக்குது. சரி போகலாம்.
எப்பா நம்மளுக்கு எதிராமப்பல அங்கே வேறு அவர் வேறு காரு தூக்கிட்டு இருக்கிறாரு. மக்கள்ஸ் நாங்கள் ஆளே ஆல்ரெடி ரொம்ப டயர்டு மக்கள்ஸ், இல்லைன்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்போம். ஏய் இதுலலாம் கார் வந்துருக்குடா. அப்போ அந்த கார் எதுக்கு சம்மந்தமாக அங்கிட்டு போனாங்கன்னு எனக்கு டவுட் இருக்கு. உள்ளே வந்த உடனே இதை பாருங்க, அதான் வந்து ரிசப்ஷனு. அங்கிட்டு போயிட்டு எல்லாம் என்ட்ரியெல்லாம் போட்டாச்சு, எல்லாம் அதெல்லாம் பண்ணிட்டுங்க. அவருக்கு கீழே கிளம்பியாச்சு. சாவி வாங்கிட்டு சென்டர் ரூம்பாமா 4 பேர் வந்து ஒரே ரூமில் தங்கிக்கலாம். சரிங்களா? அப்பா போயிட்டு ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் போகணுங்க, போயிட்டு சாப்பிட்ணும், பசிக்குது. ஓகே பசங்க கீழே இறங்கிட்டானுங்க. இன்னதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இறங்கணும், அவ்வளோதான் மேட்ரு. ஆமாங்கண்ணா, மேலே பார்க் பண்ணியிருக்கோம். கவுதுமே என்ன மாப்பிள்ள இங்கே பாரு, இதெல்லாம் வந்து சிங்கிள் ஆர்டர் இருக்குது. டபுளா சிங்கிளா தெரில. இங்கே பாருங்க மக்கள், இதுதாங்க நம்மளோட ரூமு. பாருங்களேன் குட்டில் மாதிரி இப்படி பண்ணியிருக்காங்கன்னு. சரிங்கண்ணா. வெளி கிளாஸ் மச்சான். வெல்கம் டு எவர் கிரீன் மேடோ ஹவுஸ். மாப்பிள்ள சாவி போ, அது பல்புடா. மக்கள் சரியான கூத்துங்க. ஹரி விரக்தியில் இருந்தாலும் கண்டுபிடிச்சாண்டா. பசிக்கிறாடி, சாவி மாற்றி கொடுத்துருக்கீங்களா? ஆல்ரெடி நீக்கு தான் இருக்க மாட்டேங்குது. நான் வந்து பூட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீக்கு சரி ஓகே. இங்கே பாரு கிளாஸ் இங்கே கிடக்குது மக்கள். இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நாங்கள் வந்தால் அது கீழே கிடந்தது. கால் பட்டு தான் கீழே விழுந்துச்சு மாப்பிள்ள. எப்பா ஓகே இங்கே பாருங்க, இதுதாங்க மெத்தை. இதுதான் படுக்க போகிறோம். மேலே பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு மூடிக்கலாம் ஸ்க்ரீனு. தேவையில்லை அப்படின்னா திறந்து விட்டு அப்படியே பார்த்துக்கலாம் நைட்டு. ரைட்டா? இங்கே பாருங்க மேலே அங்கே 2 பேர் படுத்துக்கலாமா? இங்கே போடுறா, இங்கே மட்டும் படுத்துக்கலாம்டா மக்கள்ஸ். மேலே 2 பேர் படுத்துக்கலாங்க. ரெஸ்ட் ரூம் பாருங்க இதில் இருக்குது, இல்லையே இருக்குது. செம்ம. மாப்பிள்ளை வாரு, ஹீட்ருலாம் இருக்குது. ஹீட்ரு, ரெஸ்ட் ரூமு. இதில் படிக்கட்டில் மேலே ஏறணும் அப்படின்னா அதை பாருங்க அங்கே போய்ட்டு. இதுதாங்க ரூம்பு. ஓகேவா? சூப்பர். இதுலேயே எடுத்துக்கலாம்டா 4 பேர். அந்த சம்பவத்தை காட்டுங்க மாப்பிள்ள. இந்த அளவுக்கு மக்கள் ஏதாவது இப்படி ஒரு போனை எங்க பார்த்ததுண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் மக்கள். ரெஃப்ரெஷ் ஆயாச்சுங்க, மூஞ்சி கழுவியாச்சு, இப்போ தான் நல்லா இருக்குது. கண்ணெல்லாம் செம்மரிச்சல். நெக்ஸ்ட் வந்து சாப்பாடு வந்துச்சு. கௌதம் அங்கே போயிட்டியா, சுதாகர் உள்ள இருக்கியா, ஹரி இங்கே இருக்காரு. ஹரி வாங்க போகலாம். எப்பா மக்கள் சுற்றிலும் காட்டு தீ எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. இங்கே பாருங்க, தான் அங்கே தெரியுது பாருங்க, அங்கே தெரியுதா? அதெல்லாம் காட்டு தீ மக்கள். எல்லாம் நம்ம தான் பாருங்க, இங்கே தெரியுது பாருங்க, இங்கே தெரியுதா? இதை பாருங்க, இங்கே ஒரு இடத்துல அங்கே ஒரு லைட் தெரியுதா, அங்கேயும் காட்டு தீ. மேலே அங்கே காட்டு தீ. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த புகை தான், காட்டு தீ புகை தான் அடிக்குது. நம்மால் பாருங்க பேக் கேமரா காமிக்கிட்டா. இவனுக்கு பாருங்க டே, இந்த என்னமோ ஒரு கதை சொல்லுவாங்களா அந்த மாதிரி பசி நேரத்தில் பாருங்க வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறான் பாருங்க. நம்மளால உட்காந்து சுகம் எந்திரிக்கவே மாட்டேன். அப்படி இருக்குது, அது நம்மளுக்கு இறுக்கி கட்டி பிடிச்ச மாதிரி இருக்குது. அப்படியா? வாங்க மக்கள் சொக்கணும் எல்லாத்தையும் இருக்குது. பட் இப்போ உட்காந்து ஆடுறதுக்குலாம் நேரம் இல்லை. போயிட்டு சாப்பிட்லாத பாருங்க, டேபிள் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே வந்து இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஃபயர் கேம்ப் போட்டு தர போகிறாங்க. பாட்டை போட்டு வைப் பண்ணலாம். அப்பல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா என்னென்ன சாப்பாடு கொடுத்துருக்காங்கன்னு. இது ஓப்பன் பண்ணேன். பிபிக்யூ. என்னடா அது? பிபிக்யூ பாரா, சிக்கன் பார்பிக்யூடா. சிக்கன் பார்பிக்யூ செம்ம. அப்புறம் இது வந்து பக்கத்தில் வர்றது சப்பாத்தியா? சப்பாத்தி பாரா, சப்பாத்தி. அப்புறம் இது வந்து சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவியா? நிறா காட்டுறா, இது செம்மடா. அப்புறம் இது சாப்பாடா? இது வந்து ஐ திங்க் இது புலாவுன்னு நினைக்கிறேன். புலாவ் இல்லை, எக் ரைஸ். போடு கொடுத்து பங்கம் ப்ரோ. இதை மட்டும் காட்டுங்க. சேனக்கிழங்கா சிக்கன் ஆர்டர் இருக்குது ப்ரோ. சரி ரைட்டு, போட்டு சாப்பிடுவோமா? மாப்பிள்ள போடுங்க மாப்பிள்ள, சாப்பிட்லாம். ஃபஸ்ட் எடுத்த உடனே சப்பாத்தி பிரித்து
7 8 ஆளுக்கு 2 தாண்டி. ஆளுக்கு 2 சப்பாத்தி. இதாங்க நிறைய இருக்குதுங்க. ரைஸ் அது இது நிறைய இருக்குது. வேணுங்கிற சாப்பிட்லாம். இதுக்கு சப்பாத்திக்கு வந்து குழம்பு வந்து சிக்கன் குழம்பா இதானே? இந்தா மாப்பிள்ள. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நல்லா சூடாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வச்சுடு பீஸை போடு. பயர் கேம் மட்டும் எரிச்சிட்டு இருந்துன்னு செம்மையாக இருந்திருக்குங்க. ரைட்டு குழம்பு ஊற்று மாப்பிள்ள. சூப்பர்ரா, அருமைடா, போதும்டா. அவங்களுக்கு வச்சு விட்றா பீஸை. இங்கே பாருங்க மக்கள், சூடா ஆவி போயிட்டு இருக்குது சிக்கனு. இங்கே பாரு, சூடே தெரியலடா. ஆவி போகுது, கையை வச்சா ஒன்றும் சூடே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வண்டி இன்ஜின்லேயே வச்சு சூடு தெரியல, அப்புறம் இதில் போய் சூடு தெரிய போகுது. சரி ரைட்டுங்க, வாங்க அடிக்குமா. சப்பாத்தி பிச்சு உள்ள சிக்கனை வச்சு அடிக்கிற குளிர் கெட்டுத்து சாப்பிடுமா மக்கள்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அண்ணார் ஃபயர் கேம்ப் போட்டு கொடுக்குறக்கு வந்துட்டார். கொஞ்சம் நேரத்தில் டீசல் ஊற்றி போட்டு தந்துடுவார். அப்படியே கொஞ்சம் சாப்பிட்றோம். சிக்கன் வித்து சப்பாத்தி. அதுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்குதா? அது சாப்பாட்டுக்கு சூடே தெரில, அவ்வளோ குளிர். டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நம்மளே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கணும். நல்லா இருக்குதா? சூடு தான் சுத்தமாக தெரியல. மக்கள்ஸ், அடுத்து கட்லட்டுங்க, சிக்கன் கட்லட்டு சாப்பிடுமா. ரைட்டு, அப்படியே போட்டு சாப்பிட வேண்டியது. எல்லாம் எவனு பேசுகிற மூடு இல்லை. மணி என்ன மணி 10 மணியா? 10:30. ஏன்னா இப்போ இருக்குது, கெட்டியாக இருக்குது. பார்பிக்யூ மாதிரி. பார்பிக்யூ தான். சாப்பிடுமா? சாப்பிட்லாங்களா? நல்லா ட்ரையாக இருக்குது. ஓகே, சரி ஓகே மக்கள். ஈரம் உணவு அருமை. இது சாப்பிட்டு அது எக் ரைஸ் போட்டு சாப்பிட்ற மீட் பண்ணுறேன். நானும் தேடி பார்க்குறேன், எங்கடா எக் ரைஸ் சாப்பிட்டதை காணாமன்னு. என்னனே தெரியல, ஃபோனில் இல்லை. அதை ஆன் பண்ணி தான் எடுத்தேன், ஆனால் அதை ஆன் பண்ணாமல் பேசிட்டு நாட்டு இருக்குது. எக் ரைஸு போட்டதைங்க ஆனால் அதை சாப்பிட்டதைங்க ஆனாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? அப்புறம் அடுத்து பாருங்கள், டேரெக்டாக கூதக்காய் வந்தாச்சு. அப்படி பாருங்கள், தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த கிளிப்பு இல்லை, என்னன்னே தெரில மக்கள். அடுத்து பாருங்கள், ஃபயர் கேம்ப் போட்டாங்க. நானும் கறி சாப்பிட்டு வந்துட்டு உட்காந்து கூத காஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். சுதாவுடைய அண்ணனுமே கௌதம் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் இந்த நெருப்பில் சத்தியமாக கையை உள்ளே வச்சாலும் கூட தெரிய மாட்டேங்குதுங்க. ஏன்னா அவ்வளோ குளிர். ஆனால் இதெல்லாம் குளிரே இல்லை அப்படிங்கிறாங்க கொடைக்கானலில். ஆனால் இதுவே செம்ம குளிராக இருக்குது எனக்கு. நேரம் நம்ம வீட்டில் ட்ரெஸ்ஸையெல்லாம் சட்டையெல்லாம் கழட்டி போட்டு வெயிலில் படுத்துட்டு கிடப்போம். இன்னைக்கு இந்த மாதிரி ப்ரோ கையை கொண்டு எங்கேயே வச்சாலுமே ஒன்று தெரியுமா, நான் முடிதாங்க பொசிங்க போகுது, கறி போகுது. ஆனால் நல்லா இருக்குதுங்க மக்கள். நல்லா வெதுன்னு ஜாலியாக கொஞ்சம் ஃபயர் கேம்ப் போட போகிறோம். ஆனால் இங்கே இப்படி தீயறியுது. ஆனால் இங்கே பாருங்க மக்கள், அங்கே காட்டு தீ என்னடானா கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது கொடைக்கானலில். எங்கே பார்த்தாலும் எரியுதுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சே, இதுதாங்க நான் தங்கியிருக்கிற மெடோஸ் ஃபயர் கேம்ப்.
The next day. மாப்பிள மாப்பிள எந்திரி மாப்பிள எந்திரி மாப்பிள எரிஞ்சிச்சு வெளியே போய் வியூ போரு வெளியே போய் வியூ போரு ஜம்முன்னு தூக்கம்டா நல்லா இருந்துச்சு நீ எப்படி தூங்குனியா சூப்பராக தோணும் மாப்பிள இப்படியெல்லாம் பண்ணினேன் நீ இப்போ தூங்கி எழுந்திரிச்சு வந்தேன்னு சொல்லி நான் நம்பணும் அப்படின்னு மக்கள் நீங்கள் நினைப்பீங்க சும்மா நானே ஆக்ட் பண்ணுறேன் சரி வாங்க ஸ்க்ரீனை திறந்து பார்த்துடலாம் வாங்க ஓகே வெல்கம் டு எவர் கேம் மேடோ ஹவுஸ் மக்கள்ஸ் அடிவாங்கல்ல அந்த மாதிரி இவன் சொல்லலுக்கு அது காய் காய்க்கு கை பூவா குடிவாங்கல்ல அந்த மாதிரி சரி வாங்க மக்கள் சரி வெளியே விட்டு போலாமா வெளியே கட்டா பாருமாப்ல சரி எப்படி இருந்து தூக்கா நல்லா இருந்துச்சா ஓகே ரைட்டு யாரையும் எந்திரிச்சிட்டாப்ல அப்படியே கீழே வாருங்க சுதாரு எந்திரிச்சிட்டியா எப்படி அவ்வளோ வச்சு தூக்கா அருமையான உறக்கம் எவ்வளோ நீயே ஓகே குளிரா ஆஹா எங்களுக்கெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி நம்ம நைட்டு லேட்டாக முடி தெரில குளிரில் இல்லை சரி ஓகே மக்கள் வாங்க திறந்து பார்ப்போமா இதுதாங்க நம்ம தங்கியிருக்கிற எவர் கிரீன் இந்த மேடோ ஹவுஸனுடைய வியூ பாயிண்ட்டு சரிங்களா இதோ பாருங்க அங்கே முக்கோணம் மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி இதை வருங்க இந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம தங்கி இருக்கிறது அது மேலே வந்து ரிசப்ஷனுங்க அப்புறம் இது வந்து நம்ம தங்கியிருந்த ரூமு சரிங்களா அப்படியே பாருங்க இந்த பக்கம் வியூவு நல்லா இருக்கா வாங்க அப்படியே முன்னாடி போல வாங்க மக்கள்ஸ் இந்த எவர் கிரீன் மேடோ ஹவுஸ் எங்கே இருக்குது அப்படின்னா அதை வந்து சொல்லியிருக்க மாட்டேன் அதனால் இப்போ சொல்கிறேன் அதாவது கொடைக்கானலில் பூம்பாறையில் ஸ்கூலுக்கு பக்கத்தே இருக்குதுங்க நம்ம நைட்டு தங்கியிருந்தோம் பார்த்தீங்களா இந்த பச்சை கலர் குடியில் இதுக்கு எவ்வளோன்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது எப்படி நம்ம அங்கே போகணும் அப்படின்னா டைமிங் வந்து 3 மணிக்கு நீங்கள் வந்து சாயந்தரம் 3 மணிக்கு போனீங்க அப்படின்னா டீ தருவாங்க ஸ்நாக்ஸ் தருவாங்க அதுக்கப்புறம் நைட்டு நம்மளுக்கு கொடுத்த மாதிரி டின்னர் தருவாங்க அதுக்கப்புறம் விடிய காலையில் டீ தருவாங்க அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் தருவாங்க அதெல்லாம் சாப்பிட்டு 11 மணிக்கு செக் அவுட் பண்ணிடலாம் சாயந்தரம் 3 மணிக்கு போயிட்டு நைட்டு தங்கிட்டு சாப்பிட்டு ஃபயர் கேம்ப் என்ஜாய் பண்ணிட்டு விடிய காலையில் வந்து 11 மணிக்கு வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம் சாப்பாடு சாப்பிட்டு பண்ணிக்கலாம் 2 வேளை சாப்பாடு கொடுத்துட்றாங்க 2 வேளை டீ கொடுத்துட்றாங்க அப்புறம் ஃபயர் கேம்ப் போட்டு கொடுத்துட்றாங்க இந்த இதில் தங்குறதுக்கு இப்போ நான் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 பேர் மட்டும் போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து 2000 ரூபாங்க இதே வந்து 2 பேருக்கு மேலே 3 பேர் அல்லது 4 பேர் இப்போ நம்ம போய் தங்கி இந்த மாதிரி 4 பேர் போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு 1600 தான் இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட வந்து ப்ரீமியமாகவும் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லக்ஸுரியாக இருக்கும் அது இதுக்கப்புறம் பார்ப்பீங்க அந்த ஹவுஸை அதில் அப்போ வந்து கப்புள்ஸ் இருந்தங்காட்டி அப்போ அதை வந்து இல்லைன்னா நைட்டு எடுத்துருக்கலாம் அது கப்புள்ஸ் இருந்தங்காட்டி நைட் எடுக்கலை இதுக்கப்புறம் காட்டுவேன் உங்களுக்கு அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2800 இது 4 பேர் போய் தங்குறீங்க அப்போ 4 பேருக்கு மேலே 4 பேர் போய் தங்குறீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் தான் இதுவாக இந்த ஏகெட்டு காமிச்சிருந்தீங்களா சின்னதாக இருந்ததுங்களா முக்கோணம் மாதிரி அதில் 2 பேர் தான் தங்க முடியும் அது வந்து இப்போ நம்ம தங்கி நம்மள ஒரு ஆளுக்கு வந்து 2000 சொன்னலாம் அதை விட இன்னுமே கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே நான் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன் முதல்ல கடையிலன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் அந்த ஃபோன் நம்பர் ஷோ ஆகிட்டே வந்திருக்கும் அந்த ஃபோன் நம்பர் கால் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் அந்த எவர்கிரீன் மேடோ ஹவுஸ் அந்த ஓனர் அவங்களுடைய அந்த நிர்வாகத்தினுடைய நம்பர் அவங்க எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க சரிங்களா கொடைக்கானலில் பூம்பாறையில் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இந்த ரெசார்ட் இருக்குதுங்க ஆக்சுவலாக வந்து இங்கேருந்து பூம்பாறை இருக்குல்லங்க நம்ம தங்கியிருக்கிறது வந்து பூம்பாறைக்கு மேலே தான் தங்கியிருக்கோம் பூம்பாறை வந்து இங்கேருந்து பார்த்தா தெரியுமாம்மா ரைட் நம்ம வந்து சாப்பிட்டது வந்து இந்த இடத்துல சாப்பிட்டோம் அது மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரூம் தான் நைட்டு காமிச்சிருப்பேன் கௌதமே வெயிலுக்கு இந்த பக்கம் ஆக்சுவலாக இந்த பக்கம் தான் செம்மையான வியூங்க அழகு அடிக்குதா ஆடாம இந்த இங்க எஸ் வேலை செய்யுது ஐயோ சாமி மாப்பிள என்ன எங்கிட்ட இருக்குது பூம்பாறை அந்த வில்லேஜ் தான் பூம்பாறையா இங்க இருக்குது ஓ அங்க அந்த சூரியனுக்கு கீழே இந்த டவர் இருக்குல்ல டவர் கீழே தான் பூம்பா அங்கதான் பூம்பாறையா தெரியுமாப்ல ஏய் அது அங்க இருக்கு பாரு ஊரு அந்த பூம்பாறையா ஓ சரி அங்க போலாமா மாப்ள இந்த சைடு வெயில் அடிக்குதா அது ஃபுல்லா அப்படி தெரியாது இந்த ஏரியா செம்மையா இருக்கும் நடந்து போலாம் சென்டர்ல போலாமா
அதான் அது வரைக்கும் வழி போட்டிருக்காங்க பாரு. நீங்க போய் வியூ பாயிண்ட் பார்க்கலாம். நீ போகலாமா போய் பார்க்கலாமா? போலாம் சொல்லு. ரைட். ஜீப் போகிற பாரு அது பாருங்க, அங்கே தான் பூம்பாரு இருக்குது. இதெல்லாம் வந்து நல்லா மலையாளத்துல இருந்து இன்னும் பட்டாசாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்க, சூரிய உதயம் சும்மா பக்காவாக இருக்குது. அப்படியே எங்கள் அப்பா பன்னாட்டாக இருக்குது போங்க. 3 பேரும் பாருங்க எப்படி நிற்கிறானுங்கன்னு. அடே சாமி டேய் செமையாக இருக்குதுடா. இந்த பாருங்க மக்கள், நைட்டு கூட சரியாக பார்த்துருக்க மாட்டீங்க. இப்படி தான் இருக்கும் நம்ம இருக்கிறது. அந்த முக்கோணமாக இருக்கிறதுல ஒரு ஆள் தான் இருக்க முடிய மாட்டேங்குது. 2 பேரா? அது 2 பேர், இது 4 பேருங்க. 4 பேர்ல ஸ்டே பண்ண. ரைட் ரைட். அழத்தான் பண்ணியிருக்காங்க எல்லாமே, சூப்பராக இருக்குது. பட்டி மாதிரி பண்ணியிருக்காங்க வேறு. இது 2 பேர் இருக்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஏ ஃப்ரேம் அதுக்கு பேர். பாடுறா, இது பாடுறா எப்படி இருக்குதுன்னு. சோபா தான் இருக்குது. கீழே போட்டுக்கிறது தானே? தெரியல. கீழே இங்கிருந்து வியூ பாயிண்ட் வர எப்படி இருக்குது? ஒரு காஃபி குடிச்சிட்டு உட்காந்து ஜாமுன் வாங்கலாம். அப்படி பார்த்துட்டு ஒரு சூடாக ஒரு காஃபியை போட்டா பட்டாசா இருக்கும். நல்லா இருக்கு. நைட்டு என்னடா ஆள் நம்ம கூட தனியாக உட்காந்துருக்கேன்னு நினச்சேன். இங்கே வேறு ஆட குட்டி, நாய் குட்டி. குட்டி போட்டுங்க வேறு. எத்தனை குட்டி வேறு சரிதா? நாய்க்குட்டிக்கு பாருங்க மக்கள்ஸ், 5-6 குட்டி இருக்கும். இப்படி இருந்துச்சா நைட்டு சப்பாத்தியோட ஒரு சப்பாத்தி வச்சுருக்கலாம்டா. செம்மையாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. அவ்வளோ ஜம்முன்னு இருக்குதுடா. நல்லா இருக்கு மக்கள்ஸ். நீங்கள் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நீங்கள் 2 பேர் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கூட எடுத்து கூட ஸ்டே பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது. இங்கிட்ட ஒரு ஏ ஃப்ரேமா, அப்படியே பாருங்க கீழே ஒரு ஏ ஃப்ரேம் போகுது பாருங்க. வாங்க அதையும் பாட்டு வந்துருவோம். இங்கே குட்டி விட்டுருக்கா? இங்கே தான் இங்கேயும் குட்டி விட்டுருக்குதுங்க. இது 2 நைட்டு எங்களோட தான் இருந்துச்சு. இது பாரு நல்லா புசு புசுன்னு இருக்கு குட்டியில. பப்பி குட்டி மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ஏ ஃப்ரேம் ஹவுஸுங்க. மாப்பிள்ள அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தான் படுக்க முடியும்னு நினைக்கிறேன். என்னங்கிற? இதுதான் பெட்டுன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறியா? தெரில. இல்லை ரெடி பண்ணியாச்சு மாப்பிள்ள. ரெடியெல்லாம் பண்ணியாச்சு. இது பெட் அண்ட் சோஃபா கரெக்டு. பெட் கம் சோஃபா தான். ஏன்னா ஒரு பில்லோவும் ஒரு வச்சுட்டு டபுளாக இருக்குது. இழுத்துக்கலாமா? இழுத்து இது இப்படி சாச்சு. அட ஆமாம், அதான் வேறு டபுள் இருக்குது வேறு. நீ உட்காந்துருக்கிறதே டபுள் தான்டா. அதான் எந்திரியா? எந்திரிச்சு இது பண்ண முன்னாடி இழுத்துட்டு வராது. முன்னாடி இழுத்துட்டு இது இப்படி சாச்சிக்கிறது. சாய்க்க முடியுமா? டபர்ரா வருது பாடுறா. எடு மாப்பிள்ள. அப்படியே மாப்பிள்ள இது கீழே படுத்துக்கிறது. கீழே படுத்துக்கிறது. ஆட ஓ பெட்டு சோபா ரெண்டுமே. 2 பேர் படுக்கலாமே. ஆட போண்டா 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 போய் படுத்து செமையா இருக்கு. சூப்பராக இருக்கு. ரைட்டு போதுங்க. நம்ம 4 பசங்க வந்தாலே இதை எடுத்து கூட அட்ஜஸ்ட் பண்ணி படுக்க படுத்துக்கலாம்டா. 4 பேர் தாராளமாக படுக்கலாம். ஆனால் அது 2 பேர் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் 4 பேர் கூட படுக்கல அதில். போது என்ன பண்ணுறீங்க? அது நீங்கள் அந்த இது எடுக்கிறனால எடுக்கலாம், இல்லை இந்த ஏ ஃப்ரேம் ஹவுஸ் இருக்கிறனால எடுத்துக்கலாம். நல்லா தான் இருக்குது. லைட்டு பெட்டர்மாஸ் லைட்டு. ரைட்டு ஆஃப் பண்ணிடுமாப்ல. நல்லா இருக்குதா? நான் கூட ரொம்ப ஃபீல் பண்ணேன். அந்த கேம்ப் ஃபயர் போட்ட இடத்துல ஊஞ்சல் ரொம்ப கீழே இருந்துச்சா. என்னடா ஊஞ்சல் ஆட முடியாது. இது மாதிரி நல்லா இருக்குதா? அதே சார் கப்புள்ஸ் என்ன சூப்பராக இருக்கு. நல்லா தான் இருக்கு. வானவில்லை போலே வானவில்லை வந்தது என்ன வந்தது. வானவில்லை வானவில்லை வந்தது என்ன இப்போது. மாப்பிள என்ன அடுத்த டீ வந்துருச்சா? ரைட்டு ஊற்றலாமா? போடுவோம் மாப்பிள. ஜம்முன்னு ஊற்றுங்க பார்க்கலாம். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுக்கணும். அப்படியா?
கழட்டி ஊற்றுறாடி மக்கள்ஸ் ஆல்ரெடி நிறைய கொடுத்துட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களாம் குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு இல்லை வெளியே அதை வச்சு போஸ்ட் கொடுத்து போட்டோ எடுத்துட்டு இருக்கிறானுங்க. இருக்கிற நிறையா இருக்குடா. சொல்ல நம்ம குடிச்சுக்கலாம். அப்படியா? ஓய் செம்ம நல்லா இருக்கா? ஏன் மாப்பிள்ள குடிச்சு மட்டும் பாரு மாப்பிள்ள. டீயே உனக்கு புது சாப்பாடே வேணாம் அந்த அளவுக்கு. அப்படியா? மட்டும் குடிச்சிக்கலாம் போல் இருக்கு. சரி ரைட்டு. சரி வாங்க மக்கள் அப்படியே வெளியே போயிட்டு வியூ பாயிண்ட்டை ரசிச்சுட்டு மாப்பிள்ள வெளியே வா சேஸ் அடிச்சு குடிக்கலாம். மாப்பிள்ள ஆற வைக்கலாமா? ஜம்முன்னு கும்முன்னு சேஸை போடு. சேஸ். ஓகே ஓகே ப்ரோ. அப்படியே இங்கே பாருங்களேன் மக்கள்ஸ், நல்ல ஒரு வியூ பாயிண்டில் ஜாலியாக டீ குடிக்கிறோம். எப்படி இருக்கு டீ? சத்தியம் ஒருத்தன் டீயெல்லாம் இந்த அளவுக்கு போடுவாங்க நினைச்சு கூட பார்க்கல. நல்லா இருக்கா? சத்தியம் குடிச்சு பாரு. வாங்க மக்கள் ஆஹோ ஓஹோங்கிறாங்க பசங்க. நம்மளும் சாப்பிட்டு பார்த்துருவோம். அதுக்கான ஒரிஜினல் காரணம் என்னன்னா, இங்க வந்து டீ தூள் வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. ஜம்முன்னு இருக்கு. நீட்டாக இருக்குதுங்க. டீ தூள் நல்ல டீ தூள். தண்ணியே இல்லைங்க இதுல. நல்ல பால். இங்கே லோக்கல் வாங்குவாங்களே, பூம்பாறையில் வில்லேஜ் இருக்கும்போது அங்கே பால் வாங்குவாங்களே தெரியுது. வச்சு செம்மையாக இருக்குடா. நல்லா இருக்கு. ஒர்த்து மக்கள்ஸ் நல்லா இருக்குங்க. செம ஒர்த்து. மாப்பிள கொஞ்சம் எந்திரிச்சிங்கன்னா நானும் உட்காந்து வைப் பண்ணிட்டு மாப்பிள தயவுசு சாஞ்சிருங்க. சாஞ்சு புட்டாங்கடா அப்படின்னு காலை தூக்கின மாதிரி. எனக்கு கொஞ்சம் ஊத்துறாவி. ஏங்க அடுத்து பாருங்க எல்லாம் டீக்கு சண்டை வந்துருச்சு. ஏ பிரபு என்னடா அவ்வளோ சுதாகர் இதோட 3வது டம்ளர். 2 டம்ளர் முடிச்சு 3வது டம்ளர் வந்துட்டான். அந்த தோட்டத்தை கட்டு. அந்த தோட்டத்துக்குள்ள மேலேருந்து இறங்கி வர்றதுக்கு ஏணி பிடிச்சிருக்காங்க. எங்கடா? அட ஆமாண்டோ, ஏணி நார்மல் ஏணி வச்சிருக்காங்க பாருங்க. அதான் பாருங்க மக்கள், அந்த தோட்டத்தில் மேலேருந்து கீழே ஏணி வச்சிருக்காங்க. தெரியுதுங்களா? அதான் பாருங்க ப்ரோ. எப்படி தெரியுது பாரு இதில் பாரு, எப்படி தெரியுது பாரு. அந்த காட்டுல இருந்தா நடந்து வரணுமா? ஏடா சுதா மற்ற வழி கம்பேர் பண்ணுறப்ப அதுதான் மாப்பிள்ள உங்களுக்கு அங்கே அங்கே வழி தெரியுதா? அந்த ஒரு வாழை மரமாட்டு இருக்குல்ல, அதை ஒட்டி கீழே இறங்குதுத்தியா, இறங்கி இதுக்குள்ளே வர மாதிரி அருமைடா மக்கள்ஸ். அடுத்து பாருங்க இலவசமாக வந்து ஒய்ஃபையும் கொடுக்குறாங்க சரிங்களா ரூமில். இது நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குதுங்க. உண்மையாலுமே சொல்கிறேன் ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு சரிங்களா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவருக்கும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் நினைக்கலாம் இந்த இடம் இப்படி இருக்குது டவரில் கிடைக்குமா கிடைக்காதுன்னு நினைக்கலாம். இப்போ லைவ்லேயே காட்ட போகிறேன். டவருக்கும் பிரச்சனை கிடையாது. அதுமாதிரி ஒய்ஃபை சரியான ஃபாஸ்ட்டு. அதே கூட உங்களுக்கு கனெக்ட் பண்ணி கூட காமிச்சிட்றேன். இதை பாருங்க சுதாகர் இடைய கோட்டை கால் வருதுங்களா மாப்பிள்ள? வணக்கண்டா மாப்பிள்ள. வணக்கண்டா மாப்பிள்ள. கொடைக்கானல் பூம்பாறையில் இருந்து. சரி ரைட்டு. இந்த பாருங்க மாப்பிள்ள பேச. சௌக்கியம் மாப்பிள்ள. இடம்லாம் ஜம்ம சோக்கா இருக்குது மாப்பிள்ள. ஜம்முட்டு இருக்குதுவா. அங்கே சிட்டிக்கால இருந்தோம்னா கூட இந்த அளவுக்கு இருந்திருக்காது. இதுவார் எப்படி நம்ம லோன்லியா வேற லெவலு. உண்மையாலுமே நம்ம பசங்க வர்றதுக்கு ஜம்முன்னு இருக்குது. கப்புள்ஸ் வந்தாலும் நீட்டாக இருக்குது. பெரிய வீடு இருக்குது. ஃபேமிலி வந்தாலும் பெரிய வீடு எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள் மக்கள்ஸ், இப்போ வந்து அந்த ஒய்ஃபை இருக்குது இல்லைங்க, அந்த ஒய்ஃபையும் கனெக்ட் பண்ணி காமிக்க போகிறேன் சரிங்களா. இதெல்லாமே சாதாரண விஷயம் தான். பட் இருந்தாலும் சொல்லணுமல்ல இந்த ஸ்பெஷலிட்டிஸ்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொன்னாதானுங்க தெரியும். இந்த பாருங்க ஒய்ஃபை வந்துட்டேன்னா கொடுத்துட்டேன்னா நிறைய இவங்களுக்கு ஒவ்வொரு ஹிட்டு ஒவ்வொரு ஹவுஸுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு 2வது பிஓடி 2வது ஹவுஸில் தங்கியிருக்கோம். எல்லாத்துக்குமே பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஒரே பாஸ்வேர்டு தான் சரிங்களா. கனெக்ட் ஆகிடுச்சிங்களா? வாங்க யூடியூப்ல ஒரு வீடியோ ஓட விடுறவாங்க. இந்த மிருகத்தை பாருங்க. தெரியுதுங்களா எவ்வளோ ஃபாஸ்ட் ஒர்க் ஆகுது பாருங்க. இந்த சும்மா எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து விசாகா விளாக்ஸ் இருக்குல்லங்க, அவங்களுடைய வீடியோ ஓட விடலாம். நம்ம சென்னை போகும்போது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு பார்த்தீங்களா அவர். பாருங்க ஏதோ வீடியோ போட்டிருக்காரு, 3வது வீடியோ போட்டிருக்காரு. இது எப்படி பார்த்தாலும் இருக்காது. எவ்வளோ ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு ஓட விட்டு இப்படி அடிச்சு விட்டா பாருங்க பஃபர் ஆகாம ஓடுது பாருங்க. பாருங்க மக்கள் அவ்வளோ ஃபாஸ்ட் ஒய்ஃபை சரிங்களா.
நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம ஆளுகளை பாருங்கள் ஜம்முன்னு தூரி ஆடிட்டு இருக்கிறாங்க ஊஞ்சல் ஊஞ்சல் பாய்ஸ் ஊஞ்சலூர் பாய்ஸ் ஊஞ்சல் ஆடுறீங்களா ஊஞ்சல் பாய்ஸ் என்ன பாப்பா நான் கூட என்னமோ நினச்சிட்டு பேட்ரி அது யூரக்சல் உடனே அதில் அடிச்சிட்டு போகுதுடா நம்ம ஆள் பாருங்க சும்மா ஊஞ்சல் ஆடிக்கிட்டே பல் வளர்க்குறாரு வித்தியாசமான ஆள்ரா மக்கள்ஸ். அடுத்து பாருங்கள் ஆக்சுவலாக வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொண்டாந்து கொடுத்துட்டாங்க தட்டோட இட்லி வெண்பொங்கல்லாம் இருக்கும் போல். இப்போ அதை வந்து இங்கே உட்காந்து சாப்பிட போகிறது இல்லைனா வெயில் அடிக்குதுங்க அந்த காரணத்தினால வந்து எடுத்து கொண்டு போய் நம்ம எடுத்துகிட்டு போகலாமா எடுத்துக்கிட்டு அங்கே ரூம்பு பக்கத்தில் நிழல் உட்காந்து சாப்பிட போகிறேங்க. அரே உட்காரலாமா சரி ரைட்டு நான் உட்காடுறேன் மாப்பிள்ள என்னென்ன கொண்டாந்துருக்காங்க காமி மாப்பிள்ள. இப்போ மார்னிங் வந்து இட்லி மாப்பிள்ள பஞ்சாட் இருக்குது சூப்பரு. அப்புறம் வந்து வெண்பொங்கல் வெண்பொங்கலா ஓகே அடுத்து வெண்பொங்கல் மேலே நெய்யா மறக்குது காட்டுறா சரி ரைட். அப்புறம் சாம்பார் அப்புறம் இங்கே கார சட்னி இருக்குது. அப்புறம் ப்ரோ தேங்காய் சட்னி நைஸ். ஓகே சாப்பிட்லாமா ஓகே மக்கள்ஸ் வாங்க சாப்பிட்லாம். இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது பாருங்கள் இன்னும் சைஸும் சின்னதாக இருக்குது இட்ஸ் ஓகே. வெண்பொங்கல் இருக்குது சாப்பிட்லாங்களா எல்லாத்தையும் டிப் அடிச்சு. அப்போ நம்மளாம் வந்து கிராமத்து பசங்க அப்படின்னு நிரூபிக்கிறேன் பாருங்க கீழே கொஞ்சம் சாப்பிட்றேன் சத்தியமாக சொல்கிறேன் சிட்டி கால இருக்கிறதுலாம் சாப்பிட மாட்டாங்க இப்படி வாய்ப்பே இல்லை. ஒருத்தருக்கு 2 பேருக்கு பிடிக்கல கொஞ்சம் சாப்பிடுவீங்க மேம் மந்த் புல் தரில் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க மக்கள் அது சுகமே தனிங்க. சாம்பாரில் நெய் ஊற்றி சாம்பார் நெய்யா நல்லா இருக்கு டேஸ்ட் வச்சல பக்கம் ஏமாப்பில் செம்ம. கறி எப்படி இருக்குது நல்லா இருக்கு இங்கே மக்கள் சொல்லுங்கள் மக்கள்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஓகே அடுத்து பாருங்கள் வெண்பொங்கலுங்க சுட சுட வெண்பொங்கல் வாவ் போதும் ப்ரோ இப்போ இருக்குது பாருங்கள் நல்லா இருக்கு சாப்பிடுவாரு அதான் இருக்குது எப்படி இருக்குது நெய்யெல்லாம் அதிகமாக போட்டு நெய் போட்டுருக்கேன் தானே சூப்பராக இருக்குதுங்க நல்லா கொலை நெய்யெல்லாம் அதிகமாக போட்டு சும்மா சோக்காக இருக்குது. சாப்பிட்டு தூங்கினா சரியான தூக்கம். ஆனால் இப்போ சாப்பிட்டு பூம்பாறை வில்லேஜ் போய் உங்களுக்கு பக்கத்தில் காமிச்சிட்டு அடுத்து மன்னவனூர் இதெல்லாம் எத்தனை பார்ட்டாக வீடியோ போகிறேன்னு தெரில மக்கள்ஸ். மொத்தத்தில் இந்த எவர்கிரீன் மேடோ ஹவுஸுக்கு வந்து தனி வீடியோ போட்டுருவேன் ஏன்னா அவங்க நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அதனால். அப்புறம் மற்றதெல்லாம் இப்போ இப்படியே எடுத்து தனித்தனியாக போட்டுக்கலாம் மக்கள்ஸ் ஓகேங்களா. ஓகே ஃப்ரீயாக கொடுத்ததுக்காக பெருமையாக பேசல இருக்கிறத சொல்கிறேன் அவ்வளோதான். நான் சொன்னேன் இட்லி சின்னதாக இருந்துன்னு சொன்னேன் டேஸ்ட்டாக இருந்தது எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கு அவ்வளோதான். A few moments later. மக்கள்ஸ் அவ்வளோதான் கிளம்பியாச்சு. சரி ப்ரோ ஹரி ராம் கிருஷ்ண ஜெகநாத் ஓகே மக்கள்ஸ் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளம்பியாச்சு. இந்த ஏகட்டு காலைல காமிச்சிட்டேன் அந்த கபிள்ஸ் வாங்கி தாங்க சொன்னாங்களா அவங்க கிளம்பிட்டாங்க. வாங்க அதையும் போய் அந்த பெரிய இருந்துச்சுல்ல அதையும் பார்த்துட்டு கிளம்பலாங்க. ஐயோ இங்கேருந்து மேலே ஏறி போகணும் அதான் டாஸ்க்கே. ஏப்பா டான்ஸ் ஆடி காலைல ஓஞ்சி போச்சுங்க. மக்கள்ஸ் ஃபைனலாக இங்கே பாருங்கள் இந்த கப்புள்ஸ் ஸ்டே இருக்கல்லங்க அது வந்தாச்சு. மாப்பிள்ள மாப்பிள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏய் பாடுறா இங்கே வந்து இந்த மாதிரி இருக்குது. இது இந்த ரூம் பயங்கரமாக இருக்குது. உள்ளே வந்து சில்னஸாக இருக்குடா சூப்பராக இருக்கும். பசங்களாக இருந்தால் இதில் வந்து நம்ம 3-4 பேர் கூட படுத்துக்கலாம். வியூவா வியூ செம்மையாக இருக்கு. பூம்பாறை வியூ இங்கே இருக்கு ஏங்க ஆமாங்க இதான் பாருங்க அங்கே பாருங்க பூம்பாறை வியூங்க சூப்பராக இருக்குடா மாப்பிள்ள. கரெக்டு மக்கள்ஸ் அங்கே பாருங்க தெரியுதா அதுதானுங்க பூம்பாறை. இதுதான் பூம்பாறை வியூவு. உண்மையாமே இந்த ரூம் உண்மையாமே ஒர்த்து மச்சான். இங்கே பக்கத்தில் கேம்ப் ஃபயரு இங்கே கேம்ப் ஃபயர் தான் பாருங்க இதுதான் கேம்ப் ஃபயரு சூப்பருங்க. உண்மையாமே இந்த ரூம் நான் நினச்சி கூட பார்க்கல எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே வர பாத்ரூமும் பாருங்க எவ்வளோ பெருசு நல்லா பெருசு அப்படிங்க அப்பா நல்லா குழுன்னு இருக்குது மாப்பிள்ள சூப்பருங்க. பாத்ரூம் நல்லா பெரிய பாத்ரூமு. ஓ பீரோ ஒன்று ஷூட்டில் ஏதாவது ட்ரெஸ்ஸில் இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது ரைட்ஸு சூப்பராக இருக்கு மாப்பிள்ள. எக்ஸ்ட்ரா பெட்டு பாரு கீழே இருக்குது பாரு இந்த வரைக்கும் மக்கள் எக்ஸ்ட்ரா பெட்டுங்க. இதே கப்புள்ஸ் ரூம் வேறு லெவல் இருக்குடோ. சூப்பர் வாங்க மக்கள்ஸ் அப்படியே அவுட்லெட் பட்டு வந்துடலாம் மாப்பிள்ள.
இதை பாருங்க, உண்மையாலுமே சூப்பரான வருதுங்க. இங்கே பாருங்க, ஜாலியாக நைட்டு இந்த இடத்துல உட்காந்து ஃபயர் கேமரா ரசிச்சுக்கிட்டு அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னு வைங்க, பூம்பாறை வியூங்க செம்மையாக இருக்குல்ல. ஏதோ ஃபங்க்ஷன் போல் பட்டாசு அடிக்குது. அதான் நேற்று நைட்டே சாமி டேய் மாப்பிள்ள உண்மையுமே ஒட்டுறா இந்த இடம். இது இங்கே தோட்டம்லாம் வாத்தியில் இங்கே. இது எல்லாமே தோட்டம். மக்கள் இங்கே பாருங்க, இந்த படிக்கிட்டு மாதிரி இருக்குல்ல, அது அத்தனையுமே தோட்டம் தானுங்க. எல்லாம் விவசாய பூமி தான். கொடைக்கானலுடைய ஒரு வில்லேஜ் பூம்பாறை. அருமை. சரி ஓகேங்க, அவ்வளோதானுங்க, போகலாங்க. இப்போ இது வந்து அடுத்து ரெடி பண்ணிட்டுருப்பாங்களா இருக்குது. இதெல்லாம் ரெடி பண்ணிட்டுருப்பாங்களா இருக்குதுங்க. மேலே படுத்துக்கிற மாதிரியே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாக இருந்தால் என்ன இதாக இருந்தால் என்ன பயங்கரமாக இருக்கும். டாடி போய் பார்க்கலாமா? இங்கே போய் பார்க்கலாமா? வாங்க மக்கள், இங்கே நின்று பார்ப்போம். இது அப்கமிங்னு நினைக்கிறேன். இதாக இருந்தால் இன்னும் ஜோராக இருக்கும். அப்பா இங்கே பாரு, சூப்பராக இருக்குது. பூம்பாறை வில்லேஜ் அப்படி இங்கேருந்தே ரசிக்கலாம். அங்கே என்ன போகுது என்ன ஏதுங்க பாருங்க மக்கள். வீடெல்லாம் பாருங்கள் எப்படி அடுக்கடுக்காக இருக்குது பாருங்கள். இதுதாங்க பூம்பாறை மக்கள். அடுத்து பாருங்க, நம்ம பாய்ஸோட வந்து ஆட்டோவில் ஏறிட்டோம். அண்ணா போலாங்கண்ணா. இங்கிருந்து அங்கே மேலே போகிறது சரியாக நடந்து போடுங்க. அப்பா இந்த பணத்தை செட் ஆகுது. நல்ல வேலை நம்ம நேரத்துக்கு கரெக்டாக இந்த இது வந்தது, ஜீப் வந்தது. மகேந்திரா தானே இது? பொலிடா ஓட்டுனேன் எப்போ ரிவேஸ் போகுதுடா. வேணும் தானே போகிறது, அது திருப்ப முடியாது. ஆமாண்டா, ரிவேஸ் பண்ணால் தான் திரும்ப முடியும். செல்லப்படா திடி மாப்பிள்ள, நீ பிடிச்சிக்கா. செல்ல வேறு நல்லா பிடிக்கலடா, இருறா. கவனம் நடந்தே போயிருக்கலாம். வாரு எப்படி இருக்குது. நல்ல வேலை ஆட்டோ கிடச்சிது. ஓகே டாட்டா, எவர்கிரீன் மேடோ ஹவுஸ், பாய். ஏத்துனேன் இல்லை. பேஸ் வருது. ஹரி ராம் கிருஷ்ண ஜெகன். அப்பா வாரு கெத்து தான் ஏமாப்பில. கையில் வந்தாலும் வீசல் இதுல ஏத்துறாடே ஹைலைட். எப்போ இருங்கடா. ஏங்க எப்படி ஏறு பாருங்க. இதுல கார் மாட்டிருந்துச்சு. எப்பா இதுல இடம் போயிட்டு இருக்கோம். வந்தாச்சுங்க மேலே. பூம்பாறை வில்லேஜ் பாருங்க, அந்த பக்கம் இருக்குது. ஓகே பாருங்க, அதான் பூம்பாறை வில்லேஜ். நான் இங்கே தானே. ஓகே பைக் இருக்குண்ணா. ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். ஓகே சூப்பருங்க. ஏங்க அங்கே பாருங்க, கொடைக்கானல் பாருங்க. சே தெரியுதா மக்கள், எல்லாம் காட்டுத்தீங்க. இங்கே பாருங்கள்ல எப்படி எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்களேன். எல்லா பக்கம் இந்த டைம் சம்மர் சீசனு சத்தியமாக ஒரு டைம் கூட இந்த அளவுக்கெல்லாம் வந்து காட்டு தெரியலைங்க. எங்கே பார்த்தாலும் சுற்றிலும் ஏமாப்ப சுற்றிலும் எங்கே பார்த்தாலும் எரிஞ்சு கிடக்கு. சுற்றிலும் எங்கே பார்த்தாலும் எரிஞ்சு கிடக்கு பூம்பாறு. அதான் அங்கே ஒரு அங்கே எப்படி எரிஞ்சு போரு. ஏங்க அது மேகமல்ல மக்கள் காட்டு தீ. எப்பா பூம்பாறையில் எரிஞ்சிருக்கு. இங்கிட்டு முடிஞ்சு அங்கே எரிஞ்சிட்டு இருக்கு. சுத்திலும் மக்கள் பூம்பாறை அந்த அடிவாரத்தில் எரிஞ்சிருக்கிறா. பூம்பாறையில் எரிஞ்சிருக்கிறா எரிஞ்சிருக்கு. மாப்பிள்ள அங்கே பாடுறாடி எப்படி எரிஞ்சிட்டு இருக்குன்னு. அப்பா என்னதான் ஆகுதுன்னே தெரியல. உலகம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டு இருக்குடா மாப்பிள்ளடே. மக்கள் என்னமோ வந்தோம் ஜாலியாக அந்த எவர்கிரீன் மேடோ ஹவுஸில், அது சந்தோஷமாக இருந்துச்சு.
என்ஜாய் பண்ணோம், நல்லா ஃபுட்டு கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த கொடைக்கானல் அந்த இடத்துல இப்போ வரைக்கும் மனசில் ஒரே ஒரு கஷ்டமான விஷயம் என்ன கேட்டிங்க அப்படின்னா, இந்த காட்டு தீ தானுங்க எல்லா பக்கம் இருக்குது. கொடைக்கானல் எரியுது, பாச்சூர் ஹில்ஸில் எரியுது, அங்கே போனால் அந்த கண்ணகி மலை போயிருந்தோம் அங்கேயும் எரிஞ்சுது, கொல்லிமலை எரியுது, அங்கே என்னடா மேகாலயாவில் எரியுது, எல்லா பக்கம் கடுத்தீங்க இந்த டைம். கொல்லிமலை கண்ணகி மலை எரிஞ்சிருச்சு. கண்ணகி மலைங்களா? அதை விட கொடைக்கானல் பார்த்தா எங்கே பார்த்தா எரிஞ்சிட்டு இருக்கு. கொடைக்கானல்ல மரமா தெரியுது, கண்ணகி மலையில மரம் கூட இருக்காது, புல்லு கூட கிடையாது. ஆமாம், அப்படியே எரிஞ்சிருச்சு. வெறும் பாறை தான் தெரியுது. எவ்வளோ தூரம் அந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறப்ப அதையும் பார்ப்பீங்க நீங்கள். நைட் ஒரு செகண்ட் டக் ஆயிடுச்சு, வண்டியில் டர்னிங்ல திருப்புறேன், உப்பு ரோட்டை தெரிஞ்சிட்டு இருக்கு. ஆமாம், எங்களுக்கு ஒரு புகை வந்துச்சுல. ஆமாம் மக்கள்ஸ். இப்போ நம்ம போன பாருங்க இந்த எவர்கிரீன் மேடோ ஹவுஸ். இது பாருங்க, இந்த பூம்பாறையில் ஸ்கூல் இருக்குல்ல, இந்த ஸ்கூலுக்கு கீழே தாங்க இருக்குது. சரிங்களா, இந்த வழியை தான் நம்ம நைட்டு வந்தோம். ஏற்று மாப்பிள்ள ஸ்கூலுக்கு தான். எனக்கு ஏதாவது லீவ் ஆட்டிருக்குது, இதெல்லாம் லோக்கல் ஹாலிடேவே என்னன்னு தெரியல. ஆனால் எக்ஸாம் முடிஞ்சா பாருங்க, போர்டு இங்கே இருக்குது பாருங்க, சரிதா? எவர்கிரீன் மேடோ ஹவுஸ் இதில் போகிறது தான். ஓகேங்களா, அதாவது பூம்பாறை ஸ்கூலுக்கு போகிற வழியில் போனீங்க அப்படின்னா கீழே இருக்குது. ஓகேவா, ஃபோன் நம்பர் இருக்குது பாருங்க. இங்கே பூம்பாறையிலேருந்து மன்னவனூர் வர வழியில் அந்த ஸ்கூல் இருக்கும். பூம்பாறையிலேருந்து மன்னவனூர் வர வழியில். பூம்பாறை ஸ்கூல் எங்கே இருக்குன்னு கேட்டாலே சொல்லிடுவாங்க. ரைட்டு.